ஒன்றிய அரசிடம் 2000 கோடி ரூபாய் நிவாரண நிதி கேட்டு உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வழக்கு தொடர்ந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நிவாரண நிதியை உடனே ஒன்றிய அரசு வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு வழக்கு தொடர்ந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ராமகிருஷ்ணன் இணைப்பில் இருக்கிறார். ராமகிருஷ்ணன், தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்கள். தொகையாக சுமார் 2000 கோடி ரூபாயை ஒன்றிய அரசு கொடுக்க உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று கோரி தமிழ்நாடு அரசு இன்றைய தினம் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறது. இதன் பின்னணியை வைத்து பார்க்கும்போது கடந்த ஆண்டு இறுதியில் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பல்வேறு இடங்களில் புயல் மட்டுமல்லாமல் மழை பாதிப்பும் ஏற்பட்டது. தென் மாவட்டங்களான திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் ஏற்பட்ட புயல் மற்றும் மழை வெள்ளப்பெருக்கால் பெருமளவு பாதிப்பு ஏற்பட்டது. வீடுகள் இடிந்தன, பாலங்கள் தரைமட்டமானது. இது மட்டுமில்லாமல் வட மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட இடங்களிலும் பெரிய அளவு புயல் பாதிப்பு ஏற்பட்டது. இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து கடிதம் எழுதி கொண்டிருக்கிறார். கடந்த 14/12/23 அன்று கூட தமிழ்நாடு முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடிக்கு. இது மட்டுமல்லாமல் பிரதமரை நேரடியாகவே தலைநகர் டெல்லிக்கு வந்து சந்தித்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக 37,000 கோடி ரூபாய் தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டும் வெள்ள நிவாரண பணிகளுக்காக என்று கோரிக்கை வைத்தார். அதைத் தொடர்ந்து விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கின்ற உதயநிதி ஸ்டாலின் கூட பிரதமரை சந்தித்த போது உடனடியாக இந்த நிவாரண தொகையை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். இது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு எம்பிக்கள் குழுவானது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற குழு தலைவருமாக இருக்கின்ற டி.ஆர். பாலு தலைமையில் வைகோ உள்ளிட்ட எம்பிக்கள் குழுவினர் பிரதமர் வெளியுறவுத்துறை அமைச்சர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை நேரடியாகவே சந்தித்து உடனடியாக இந்த 37,000 கோடி ரூபாயை நிவாரண தொகையாக உடனடியாக வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது. கோரிக்கை வைக்கப்பட்டு 3-4 மாதங்கள் ஆகியும் இதுவரை மத்திய அரசு ₹1 கூட தமிழ்நாடு அரசுக்கு வழங்கவில்லை என்ற குற்றச்சாட்டு தொடர்ந்து தமிழ்நாடு அரசு வைத்துக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசு ஒரு நிதி பற்றாக்குறை இருந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் கூட மத்திய அரசு மக்களுடைய இந்த நல பிரச்சனைக்காக ₹1 கூட ஒதுக்கவில்லை என்ற தொடர்ந்து கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் தற்போது தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் அவர்கள் தேர்தலில் நாங்கள் ஏற்கனவே தமிழ்நாட்டிற்கு ஏராளமான தொகையை ஒதுக்கி இருக்கிறோம் என்று தெரிவித்து வருகிறார்கள். ஆனால் தமிழ்நாடு அரசை பொறுத்தவரையில் இதுவரை புயல் நிவாரண தொகையாக 37,000 கோடி ரூபாய் கேட்டும் ₹1 கூட மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு தரவில்லை என்று தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை வைத்து கோரிக்கை வைத்த வண்ணம் இருக்கின்றன. இந்த நிலையில் தான் இன்றைய தினம் உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு ஒரு வழக்கு தொடர்ந்திருக்கிறது. ஏற்கனவே 37,000 கோடி ரூபாய் கோரிக்கை வைத்த இந்த சூழ்நிலையில் ₹1 கூட தமிழ்நாடு அரசுக்கு மத்திய அரசு ஒதுக்கவில்லை. உடனடியாக 2,000 கோடி ரூபாயை தமிழ்நாடு அரசுக்கு மத்திய அரசு புயல் வெள்ள நிவாரண பணிகளை மேற்கொள்வதற்காக வழங்குவதற்கு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்றுதான் இந்த மனு என்பது உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மனுவை உடனடியாக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று விரைவில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி முன்பு தமிழ்நாடு அரசு சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசு சார்பில் வழக்கறிஞர் குமணன் தான் இந்த வழக்கை உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராமகிருஷ்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.